வணக்கம் நண்பர்களே. நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் என்சிஆர்டி புக் சம்மந்தமாக ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டாக என்சிஆர்டி புக்ஸை அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதனால் நாங்கள் கையில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ஸை வச்சு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாமா, அல்லது புது என்சிஆர்டி புக்ஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இதுதான் கேள்வி. கேள்வி எழுப்பிய மாணவர்களுக்கு இண்டிவிஜுவலாக நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஆனாலும் வீடியோ மூலமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, அரசு என்சிஆர்டி புக்ஸை அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உண்மைதான். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. 2024-25 அகாடமிக் இயர்லேருந்து நியூ என்சிஆர்டி புக்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரும்பொழுது இந்த புது புக்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணணுமா? நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்சிஆர்டி புக் அப்படின்றது ஒரு ரிசோர்ஸ். என்சிஆர்டி புக்கை மாஸ்டர் பண்ணுறது நம்முடைய வேலை கிடையாது. சொல்லப்போனால் எல்லா என்சிஆர்டி புக்கையும் ஒருத்தர் படிக்கக்கூடாது, படிக்க முடியாது. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், அந்த சப்ஜெக்ட்ஸில் வரக்கூடிய டாபிக்ஸ், இதற்கான நாலேஜை தான் நம்ம என்சிஆர்டி புக்கிலேருந்து எடுக்கணும். என்சிஆர்டி புக்கை மாஸ்டர் பண்ணுறது நம்ம டியூட்டி இல்லை. என்சிஆர்டி புக்கிலேருந்து நாலேஜை அப்டைன் பண்ணி இந்த நாலேஜை வச்சு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் நாம் செலக்ட் ஆகணும். அதனால் இந்த புக்ஸை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போ என்னுடைய கேஸ் எடுத்துட்டிங்கன்னா, நான் 3 முறை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் யூபிஎஸ்சியில். நான் என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து என்னுடைய லேர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலை. டைரெக்டாக அட்வான்ஸ் புக்கில் இருந்தால் நான் லேர்ன் பண்ணேன். ஆனாலும் எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் மேக்ஸிமம் ஸ்கோர் வரும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, என்சிஆர்டி புக் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. ஆனாலும் என்சிஆர்டி புக்கிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு ப்ராப்பரான மெத்தடாக இருக்கும். நானுமே இதை எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். என்சிஆர்டி புக்கிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. அதே நேரத்தில் எல்லா என்சிஆர்டி புக்கையும் முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, என்சிஆர்டி புக் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இதிலிருந்து டேரெக்டாக யூபிஎஸ்சி கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணி நல்ல மார்க் எடுத்து செலக்ட் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறு. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் சிலபஸ், அதில் இருக்க சப்ஜெக்ட், அதில் இருக்க டாபிக், அது சம்மந்தமான நாலேஜை மட்டும்தான் என்சிஆர்டி புக்கிலேருந்து எடுக்கணும். ரஃபாக ஒரு 40 புக்கு நமக்கு எக்ஸாமுக்கு தேவை அப்படின்னா, இந்த 40 புக்கு இதில் இருக்க கண்டென்ட்டில் ஒரு 30 to 35% கண்டென்ட் தான் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவை. இதில் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எந்தெந்த பேஜை படிக்கணும், எனக்கு குறித்து கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த புரிதலும் தப்பு. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் பிளானை ஒட்டுமொத்தமாக ஃபாலோ பண்ணால் நமக்கே தெரிஞ்சிடும் என்சிஆர்டி புக்கில் எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது அப்படின்னு. சிலபஸை எடுத்து பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட்ஸ்லேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்சு எழுதி பார்த்து படிக்கணும். டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் படித்து நோட்ஸ் எடுக்கணும். இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணும்போது நமக்கே தெரிஞ்சிடும் என்சிஆர்டி புக்கில் எந்த டாப்பிக்கை படிக்கணும், எந்த பகுதியை படிக்கணும், எந்த பகுதியை விட்டுறணும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் எக்கனாமி எடுத்துங்க. என்சிஆர்டி எக்கனாமியில் சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தேவையில்லாததாக இருக்கும். நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், நிறைய ஃபார்முலே இருக்கும். உதாரணத்துக்கு லாஃபர் கர்வ், ஜினி கோஎஃபிஷியன்ட், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபார்முலே நிறையா இருக்கும். நீங்கள் ப்ரிப்ரேஷன் பிளானை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் நமக்கு எக்ஸாமினேஷனுக்கு தேவை கிடையாது. ஆனால் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் அது தேவைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜிடிபி, பெர் கேபிட்டா இன்கம், இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், இதெல்லாம் தேவை அப்படின்றத நீங்கள் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுவீங்க. புது என்சிஆர்டி புக்ஸ் வந்தால் தான் படிப்பேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. நான் சொன்னது போல் நமக்கு நாலேஜ் தான் தேவை. கையில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்கை வச்சு ப்ரிப்பரேஷனை இப்போயே ஆரம்பிச்சிருங்க. புது என்சிஆர்டி புக்கில் அப்டேட் இருக்கும். ஆனால் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் இருக்கும். பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்கும் புதுசாக வரப்போகிற என்சிஆர்டி புக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஒரு சில ஏரியாஸில் மட்டும்தான் அவங்க சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க. சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஓல்டு என்சிஆர்டி, நியூ என்சிஆர்டி இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் ஒன்று தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஓல்டு என்சிஆர்டி வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஓவரால் அந்த கண்டென்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நியூ என்சிஆர்டியில் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். மற்றபடி அனாலிட்டிக்கலாக இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஓல்டு என்சிஆர்டிக்கும் நியூ என்சிஆர்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். என்சிஆர்டி புக்கை மாற்றி படிக்கிறதுனால நமக்கு பெருசாக பாதகம் கிடையாது. நமக்கு எப்போ பாதகம் வரும் அப்படின்னா, நம்ம கரெக்டாக படிக்கிறோமா இல்லையா, தேவையானதை படிக்கிறோமா இல்லையா, படிக்கிறத ப்ராப்பராக எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் அப்ளை பண்ணுறோமா இல்லையா, இதுதான் நம்ம சக்ஸஸை டிசைட் பண்ணணும். அதனால் தயவுசெய்து புது என்சிஆர்டி புக் வந்தால் தான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. என்சிஆர்டி புக்கை மெக்கானிக்கலாக படித்து அதை வச்சு டைரெக்டாக எக்ஸாம் எழுதிடலாம்னு நினைக்காதீங்க. இது ஒர்க் ஆகாது. கையில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ஸை வச்சு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.